இந்தா விஜி, நிர்மலாக்கு இந்த புடவை நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நிர்மலா, நீயே செலக்ட் பண்ணியா? இல்ல அண்ணன் தான் செலக்ட் பண்ணாரு. அக்கா ஹேர் பின் கொடு. உங்க அண்ணன் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காரு நிர்மலா. ஏன் ட்ரெஸ் நல்லா செலக்ட் பண்ணிட்டு சந்தோஷ் ட்ரெஸ் சொதப்பிட்டாரு. அப்புறம் நாங்க தான் பைசா கொடுத்து வேற ட்ரெஸ் வாங்கிக்க சொன்னோம். என்ன நிர்மலா நீ அவர் பேரை போய் சொல்லிட்டு? ஏன் நீ பேரு சொன்னா என்ன? இன்னும் கல்யாணமே நடக்கலையே. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ இனிமே அவர் பேரை சொன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அது மட்டும் இல்ல, புருஷன் பேரை சொன்னா அத்தைக்கு பிடிக்காது. ஆமா நிர்மலா, நீ படிக்க பழக்க தோஷத்துல எல்லாரும் முன்னாடி பேர் வச்சு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவரு நொந்துடுவாரு. இல்ல விஜி, அவர் நம்மள மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப மாடர்ன் டைப். அதுவும் இல்லாம அவர் நம்மள மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் அனாவசியமா பார்க்க மாட்டாரு. அப்புறம் அநேகமா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவர் பேரை சொல்லிதான் என்ன கூப்பிட சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது சரி சரி. வாங்க வாங்க. அம்மா வாங்க வாங்க. நமஸ்காரம்மா. உட்காருங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம். எங்கங்க உங்க பிள்ளை லீலா வரலையா? அது கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் வந்துறேன்னு லீலா சொல்லி. வரலையா? லீலாவும் கூட வந்துரும். இந்த கிளவி நிர்மலா சீக்கிரம் ரெடி பண்ணி போ. நான் போறேன். சரியா இருக்கா நிர்மலா? நிர்மலாவா இது? உண்மையிலேயே சொப்பன சுந்தரி ஆயிட்டியா? இதாண்டி கல்யாண கலைங்கிறது. சரமா உன் நாத்தனார பாரு, என்னமா மினுக்கு மினுக்குன்னு மினுக்கி இருக்கிறா பாரு. பாட்டி, நிர்மலா எப்பவுமே அழகுதானே? ஆமா அத யாரும் இல்லன்னு சொன்னது. ஆனா எண்ணெயில கடுகளி போட்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய கடுகடுன்னு வச்சிருந்தா எந்த அழகும் மங்கித்தானமா போகும். நிர்மலா முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அஷ்டலட்சுமி அவ முகத்துல குடி கொண்டுட்டா பாரு. பாட்டி போதும், பாட்டி போதும். மாப்பிள்ளைய வர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. யாரு? நிர்மலா புருஷன் தானே. அவன் எங்கடி தமிழ்ல வர்ணிப்பான்? அவன் தச்சு புசு இங்கிலீஷ்ல தானே வர்ணிப்பான். சரி சரி, அதை விடுங்க பாட்டி. நீங்க சொல்லுங்க, மாப்பிள்ளை எப்படி? அடேப்பா, அவனுக்கு என்ன சீமதோர மாதிரி இருப்பான், வெள்ளக்கார மாதிரி. நிர்மலாவுக்கு சந்தோஷம் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னது சந்தோஷமா? ஆமா, நிர்மலா புருஷன் பேரு சந்தோஷம் தான் பேரு. ஐயோ பாட்டி, அவர் பேரை கொலை பண்ணாத. சந்தோஷம் கிடையாது, சந்தோஷ். அடியா மடி வா, நானும் சந்தோஷம்னு தான் சொல்றேன். ஐயோ பாட்டி, அவர் ஸ்டைலான நேம் இப்படி ஓல்ட் ஆக்கிட்டியே. அம்மாடி, நீ இந்த காலத்து படிச்ச பொண்ணு, நல்ல ஸ்டைலா சந்தோஷம்னு சொல்லுவ. நான் அந்த காலத்து மனுஷி, என் தையலுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷம்னு சொல்றேன். இதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். உனக்கு வயசாயிச்சே தவிர லொல்லு குறையில. ஏய், இன்னும் ரெடியா இல்லையா நீ? ரெடி ஆயிட்டா அத்தை? அம்மாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? அதோ சத்தம் கேக்குது, வந்துட்டாங்களா பாத்து பாரு. வாங்க 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 வாங்க. மாமா மா உள்ள வா. வணக்கம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க சார். வாங்க வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. வாங்க வாங்கய்யா. வாங்க. வணக்கம். இருங்க. பொண்ணுறதுண்ணே கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க. கொண்டு வரேன். இந்தாங்க இந்தாங்க. தம்பி, ஒண்ணு போதும்பா, இதை நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். நல்லதுங்க. இந்தா. தேங்க்யூ டார்லிங். சார், யார் அது உங்க அப்பா பக்கத்துல? யார்? வைஷுவா? சிஸ் மை ஸ்டெப் மாம். எங்க அப்பா ரீசெண்டா அந்த மேரேஜ் பண்ணிருக்காரு. அதான் சித்தின்னு சொல்லுவாங்களே. இல்ல, இந்த விஷயம் நீங்க சொல்லவே இல்லையே. இது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியலையே. இல்ல, உங்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது. இப்போ போய் இது அவரோட விருப்பம். இதுல யாரை சேர்த்துக்கிறது, யாரை கழட்டி விடுறதுங்கிறது அவரோட தனிப்பட்ட ஆசை. இதுல நான் தலையிட முடியாது. யூசி, ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா புள்ள, அம்மா பையன் எல்லாருக்குமே தனித்தனி விருப்பங்கள், தனித்தனி ஆசைகள், இண்டிவிஜுவல். இதுல நாம தலையிடுறது அநாகரிகம். என்ன சொல்லுவோம்? டோன்ட் யூ அக்ரி வித் மீ? இல்ல, அப்படி இல்ல. நானா இருந்தா ஏன்பா பொறுப்பு இல்லாத ஒரு காரியத்தை பண்ணணும்னு நிச்சயமா கேட்பேன். இது உங்களோட வியூ. தட்ஸ் நாட் மை நேச்சர். எனக்கும் சுதந்திரம் இருக்கு, எங்க அப்பாவுக்கும் சுதந்திரம் இருக்கு. என்னோட சுதந்திரங்கிறது எங்க அப்பாவோட மூக்கு நுனி வரைக்கும் தான். அதை தாண்டக்கூடாது. நீங்க தான் படிச்சவராச்சே, என்ன சொல்றீங்க? தெரியும், தியரட்டிக்கலா நிறைய படிச்சிருக்கேன். பிராக்டிக்கலா இதெல்லாம் ஒத்து வருமா? உங்களை பொறுத்த வரைக்கும் தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். தட் இஸ் சந்தோஷ். ஐயரே, பத்திரிகை படிச்சிருங்க. சுபமஸ்து. நிகழும் சித்திரபானு வருஷம் ஆவணி 20ஆம் தேதி
வியாழக்கிழமை சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீமான் மணிராஜ் பேரனும் வேங்கடகிரியின் புதல்வனுமான திருநிறைச் செல்வன் ஞானராஜ் என்ற சந்தோஷிற்கும் ராஜம்மாள் அவர்களின் புதல்வியும் மாணிக்கம் அவர்களின் சகோதரியுமாகிய திருநிறைச் செல்வி நிர்மலாவிற்கும் பெரியோர்களால் சம்மதிக்கப்பட்ட விவாக நிச்சயதார்த்த லக்ன பத்திரிகை. சுபமஸ்து. தட்டு மாத்திக்கிறேல? சரி. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷ சதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதே நிச்சயதார்த்தோ சுபமுகூர்த்தோ அஸ்து. கொஞ்சம் நிர்மலாவை கூப்பிட முடியுமா? என்ன? ஒரு சின்ன gift கொடுக்கலான்ட்டு. நிர்மலா, கையை நீட்டு. இது வைர மோதிரம், என்னோட பிரசன்ட். ரூம் கூட்டு போவோம். அப்படியா? ஆமா, அன்னைக்கு போற நாள் அட கிளம்பு, அப்படியே படத்துக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வருவேன். படிச்சு முன்னேற வெளியே பாடுறா. பாவம், நம்மளை நம்பி அப்பா இவ்வளவு தூரம் படிக்க வைக்கிறாங்க. வாங்க மாமா. வாங்க சம்பந்தி. வாங்க. எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன்பா. உட்கார். புது வீடா? இந்தா பழம். எதுக்குப்பா இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு சின்ன குழந்தை தான். மாமா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததா? எல்லாம் நல்லா நடந்ததுமா. ஆனா அந்த ராஜமாதா நீ ரவி வரலன்னு மோத்த தூக்கி வச்சுட்டு இருந்தது. அதுக்கு என்ன பண்றது? அந்த அம்மாவை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. அம்மா, மாப்பிள்ளைங்கம்மா. அவர் வெளியே போயிருக்காருப்பா. அப்படியா? சரிம்மா, எனக்கு லேட் ஆகுது. நீ போய் கொஞ்சம் தண்ணி கொண்டா, குடிச்சிட்டு கிளம்புறேன். இருங்கப்பா, காஃபி குடிச்சிட்டு போங்க. காஃபி தான் நிச்சயதார்த்தத்துல சாப்பிட்டோமே. என்னப்பா ரொம்ப அவசரமா? ஆமா, தனம் பாப்பாங்க தனியா இருக்குது இல்ல, நான் போனாதான் சரியா இருக்கேன். பாப்பா எப்படி இருக்கு? அப்பப்ப சிரிக்கேன் ஆளு. குழந்தைங்க அப்படித்தான். இருங்கப்பா. போயிட்டு வா. இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா போலாம்ல. இல்லைங்க, அதான் சொன்னேன்ல, எங்க தனம் பாப்பா எல்லாம் தனியா இருக்குது. நான் போனதான் நல்லா சரி பண்ணுவாரு.
சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க நம்ம ஊர் பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கும்ல. அதுவும் சரிதான். இந்தா. ஏமா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து தலைவலி அதான். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையா? இல்லப்பா. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இல்ல சரியா போயிடும். சரிங்கப்பா. வாங்க. நான் வரேங்க. வாங்க. வருமா, உடம்பு சாக்கிரதையா பாத்துக்க. சரிங்கப்பா. நான் வர சம்பந்தி. வரமா. வாங்கப்பா. லீலா, லீலா என்னமாச்சு? ஏன் அழற? என்னமாச்சு? ஏன் அழற? டேய், நீ 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 எப்படி இங்க இருந்து வர? எப்படி உள்ள வந்த? என்னடா இதெல்லாம்? டேய், மனுஷனா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? வேவு பாக்குறியா? என்ன பழக்கம் அது? இல்லம்மா, இந்த வீடு சேஃப்டியான்னு தெரியல, அதான் செக் பண்ணலான்னு வந்தேன். டேய் டேய், போய் சொல்லாதடா. மானங்கட்ட ஜென்மம். ஏண்டா இப்படி அசிங்கம் பண்றியே? அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? டேய், பொண்டாட்டியை நம்பாதவன் புருஷனுக்கு அழகே இல்லடா. அவ உன்னை நம்பி வந்திருக்கா. நீ இப்படி திருட்டு போய் மாதிரி நடந்துக்கிட்டா அவ எங்கடா போவா? இவ்வளவு சில்லறத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? போதும், நிறுத்து. ஜாஸ்தி பேச வேண்டாம். நான் இப்படிதான், என் குணம் இப்படிதான். என்னால என்ன மாத்திக்க முடியாது. இஷ்டம் இருந்தா இங்க இருக்க, இல்லனா வெளியில போய். டேய், வாங்க உட்காருங்க கோபி. விஜய், தண்ணி குடு. என்ன விஜய், டீயா காஃபியா இல்ல பாலா? எது கொடுத்தாலும் குடிப்பாருக்கா. என்ன விஜய் இது? அவருக்கு என்ன பிடிக்கும்? டீயா காஃபியா இல்ல பாலா? தெரியலக்கா. என்ன விஜய், கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு சொல்ல தெரியலையே? அது இல்லக்கா, எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவாரு, அதனால தெரியல. தப்பு விஜய். இந்நேரத்துக்கு அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சு கொடுத்திருக்கணும். வா. என்ன கோபி இது? விஜய் கிட்ட உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கேட்டா சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, விஜய்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. விஜய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைய பிடிக்காதுங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்றேங்க. இதுல பெரிய வருத்தம் என்னன்னா, இது வரைக்கும் விஜய்க்கு மட்டும்தான் என்னை பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு என்னை பிடிக்காதுங்கிறது சமீபத்துல தான் தெரியும். என்ன சொல்றீங்க கோபி? என்னென்னமோ பேசுறீங்க. விஜய், என்ன அவருக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு அவரே தான்க்கா பிரச்சனை. என்ன விஜய், என்ன சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்குள்ள என்னைக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கேளுங்க, என்னால டக்குன்னு பதில் சொல்ல முடியும். அந்த அளவுல இருக்கு எங்க நிலைமை. உங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, இதுல நான் எப்படி உள்ள வந்தேன்? ஒரு பொண்ணு கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா அந்த வீட்டுல உள்ளவங்கலாம் புதுசா இருப்பாங்க, அந்த இடம் புதுசா இருக்கும். அதனால புருஷன்ல இருந்து எல்லார்கிட்டவே பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா உங்க தங்கச்சி இது வரைக்கும் எங்க வீட்டுல யாரு கூடயுமே ஒட்டவே இல்லை.
இது முழுக்க முழுக்க உங்க தங்கச்சியோட தப்பு. நானும் வலிய போய் எவ்வளவு தூரம் தாங்க பேச முடியும்? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? சரிங்க, எம் மேல தப்பு இருக்கிறதாவே நீங்க நினைச்சாலும் அதை நேரடியா என்னை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல? அதை விட்டுட்டு என்னை பத்தி மத்தவங்கிட்ட ஏன் குறை சொன்னீங்க? நான் என்ன உங்களை இது பாருங்க, நான் உங்களை பத்தி யார்கிட்டயும் பேசினதே இல்ல. அதை விட முக்கியம், நான் உங்களை தப்பா நினைக்கவே இல்ல. முதல்ல இதை யாரு உங்ககிட்ட சொன்னது அத சொல்லுங்க. என்னை பத்தி குறை சொல்லி நீங்க உங்க வீட்டுல தான் பேசிருக்கீங்க. உங்க வீட்டால தான் எனக்கு சொன்னது. என் வீட்டுல யாரு? என் வீட்டுக்காரர் சொன்னாரா? இல்ல. அப்புறம் யாரு? நிர்மலா.